வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசுலேருந்து சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம விண்ணப்பிக்கணும், எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு இப்போ மறுபடியும் 98,000 பேர் வேக்கண்ட் விட்டுருக்காங்களாமே, அது விண்ணப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு தான் இருக்குது. எல்லா விதமான அப்டேட்டும் கொடுத்தாச்சு. நேற்று கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 பேருக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சும் கொடுத்துருந்தோம். உங்களுக்கும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான அஃபிஷியலான டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்போ வந்தீங்க அப்படின்னா உடனடியாக நாங்களே எல்லா விதமான இதுவுமே நாங்களே விண்ணப்பிச்சு உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான தகவல்கள் தெரிய வரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர், இதுமாரி போன்ற வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். 5, 6, 7, 8 மினிமம் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களுக்கான காலி பணியிடங்கள் விவரங்களையும் இந்த பக்கத்தில் வந்து இணைந்து கொள்ளுங்கள். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. குக்கிங் அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்பு தமிழ்நாடு முழுவதுமே விண்ணப்பிச்சுக்கலாம். 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டங்கள் வாரியாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாவட்டங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் 265 வேக்கண்ட் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. யாராச்சும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து 265 காலி பணியிடங்கள் இருக்குது. அதே கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1051 வேக்கண்ட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1050 வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும்னா உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். திருவண்ணாமலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 509 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. தென்காசியில் 414 காலி பணியிடங்கள் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. தஞ்சாவூரில் 339, தருமபுரியில் 259. நாம் சொன்னது 249 சொன்னோம். ஆனால் இங்கே வந்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 259 வந்திருக்கு. காஞ்சிபுரம் 187 வேக்கண்ட், மதுரை 988 வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. திருப்பூர் 150, திருவள்ளூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 426 வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. விருதுநகர் 209 காலி பணியிடங்கள், அதாவது சத்துணவில் அங்கன்வாடி பொறுப்பாளர் இதுமாரி இருக்குல்ல, அதை வந்து 209 காலி பணியிடங்கள். சிவகங்கையில் 626, திருநெல்வேலியில் அதே 1051, தூத்துக்குடியில் 22. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. உங்களுடைய மாவட்டம் வரல, உங்களுடைய மாவட்டம் இதில் இல்லை அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் 22 வேக்கண்ட் தான் இருக்குது. கடலூரில் 804 வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஈரோடில் 201, கள்ளக்குறிச்சியில் இன்னும் அப்டேட் ஆகலை, அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்தது ராமநாதபுரத்துலேயும் அப்டேட் இன்னும் ஆகலை, அப்டேட் பண்ணுவாங்க. புதுக்கோட்டையில் 817, ஏன்னா இது வந்து அனுப்ப சொல்லி போன டைமே வந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்தந்த மாவட்டம்லாம் அனுப்பிடுச்சு, அவங்களுக்கு நான் லிஸ்ட்டு போட்டு வந்துருச்சு. ஆனால் இன்னும் கள்ளக்குறிச்சியும் ராமநாதபுரமும் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. விழுப்புரமும் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1570 வேக்கண்ட், இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் யாரெல்லாம் இருக்குன்னு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் என்னென்னா, வேக்கண்ட் இருக்கிறதுலே எல்லா மாவட்டத்தோடையும் சேலம் மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பார்த்த வரைக்கும்
கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அல்லது திருவாரூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 286, அரியலூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 490 வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூரில் இருக்குது. கரூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 422 வேக்கண்ட் இருக்குது. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கண்டு, அந்தந்த மாவட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வேக்கண்ட் அப்படின்னா இதுதான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்க தகுதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கொண்ட வேலையில் விண்ணப்பிக்க கல்வி தகுதி வயது அடிப்படை தகுதியாகும். அதாவது வயது உங்களுக்கு அது அவங்க சொல்கிறீங்க வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து டேட் போட்டு சொல்லியிருக்காங்க. மினிமம் வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து பழங்குடியினர் இருக்கிறீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கலாம். அது பொது பிரிவினர் தாழ்த்தப்பட்டவரெலாம் 21 வயதுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாற்றுத்திறனாளி வந்து பார்த்திங்க அப்படின்னா 43 வயதுக்குள் மிகாதாரர்களாக இருக்க வேணும். அதான் 43 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேயும் கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினர் தாழ்த்தப்பட்டவர்களும் 10ஆம் வகுப்பு, பழங்குடியினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது பழங்குடியினருக்கு மட்டும்தான். பொது பிரிவினால் தாழ்த்தப்பட்டவர்களும் மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையலர் இருக்காது. சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினால் தாழ்த்தப்பட்டவருக்கு 5ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி. பழங்குடியினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், நேர்முக தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய சத்துணவு விண்ணப்ப படிவம், சமையல் உதவியாளர் விண்ணப்ப படிவம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு. யாரெல்லாம் விண்ணப்பிக்கணுமோ தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மாவட்ட வாரியாக 1 by 1 அறிவிப்பாங்க. உங்களுடைய மாவட்ட வெப்சைட்டில் அறிவிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1 by 1 நான் அப்டேட் கொடுக்குறேன். அது இதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். அஃபிஷியலாக அறிவிக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இன்னொரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து அப்டேட் பண்ணதுக்கு பிறகு 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ காட்டின மாடல் வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கொடுக்க நம்ம சேனல் காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.